எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு சட்டம் இந்தியாவில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேரேஜ் ஆகிட்டு இந்தியாவிலேருந்து துபாய்க்கு போகிறாங்க. துபாயில் வந்து அவங்களுக்குள்ள மேரேஜ் வந்து ஸ்ட்ரெயின்டாக இருக்குது. 2020 வந்து யூஏஇயில் ஒரு பர்டிகுலர் சட்டம் கொண்டு வருவாங்க. இதில் வந்து ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை இந்த மேரேஜில் கண்டினியூ பண்ண அப்படின்னா அவங்க கோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை, அட் த சேம் டைம் எனக்கு அதர் ஸ்பவுஸ் மேலே பழி போட்டு இதுலேருந்து வெளியில் வரணும்னு விருப்பம் கிடையாது, ஸோ எனக்கு இந்த மேரேஜ்லேருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அதுபடி ஹஸ்பண்ட் போயிட்டு டிவோர்ஸ் வாங்குறாரு. இதை வந்து நோ ஃபால்ட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யூஏஇயில் வாங்கின டிவோர்ஸை வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க. இதை ஒய்ஃப் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இது வந்து ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, யூஏக்கும் இந்தியாவுக்கும் இருக்க பைலாட்ரல் ட்ரீட்டியில் இந்த மாதிரி டிக்ரீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது, ஸோ எந்த இன்டர்ஃபியரன்ஸும் எங்களால் இதில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ ஃபால்ட் டிவோர்ஸ், ஜஸ்ட் மேரேஜ் பிடிக்கல, எனக்கு கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு அதர் ஸ்பவுஸ் மேலே எந்த ரீசன்ஸும் போட விருப்பம் இல்லை அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் யூஏஇயில். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.